வானோன்னு ஓ நைஸ் இப்படிதான் வேணும் அப்படின்னு சொன்னது. ஸோ சிம்பிள் நம்ம பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் ஓட்காவை போடலாம் ஓடி பாடி ஆடலாம் வேர் இஸ் த பார்ட்டி நம்ம வீட்டுல பார்ட்டி வானோன்னு ஓ நைஸ் இப்படிதான் வேணும் அப்படின்னு சொன்னது. ஸோ சிம்பு சார் ஓகே நைஸ் இப்படியே பாடிடுங்க பாட்டு ஃபுல்லா அப்படின்னு சொல்லி பாடினேன். அந்த டைலாக்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் இது கொஸ்டல் ஆகுது டப்ளிங் பாஷ் எல்லாம் மூட்டுக்குது. சில பாட்டுலாம் பாடும்போது இது எனக்கு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது மக்களுக்கு பேசப்படலை. ஆனா இது பயங்கர ஹிட் ஆச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணது யாருன்னா, அப்போ சின்மய் வந்து ஆர்ஜே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. அப்போ எனக்கு காலையில ஒரு 5-6 மணி இருக்கும் தூங்கிட்டு இருக்கேன். ஃபோன் வருது. ஃபோன் பண்ணா ஹலோ நான் சின்மய் பேசுறேண்ணா. அண்ணா சூப்பரா பாடிருக்கீங்கண்ணா. வேர் இஸ் த பார்ட்டி கேட்டு வேர் இஸ் த பார்ட்டி. ஆமா நான் அந்த சின்மய் என்னம்மா பண்ணலான்னு ஒருத்தர். ஆமாம்மா இப்போ வேர் இஸ் த பார்ட்டி கரெக்டாக யுவன் சாருக்கு பண்ணம்மா. அந்த பாட்டு சூப்பரா இருக்குண்ணா. உங்களுக்கு செம்ம ஹிட் இந்த வருஷம். உங்களுக்கு அது நல்லா இருக்கும். நான் அப்படியாம்மா அப்படி அவங்க முதல்ல அவங்க தான் விஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாட்டு சொன்ன மாதிரி 5 கிலோ அரிசி வாங்கி பஞ்சா வேக வச்சு பானையில ஊத்தியத புதைச்சு வச்ச மண்ணுக்குள்ள போதையில புதைச்ச இடம் தெரியலையே இப்படி தொகையற பாடி இருப்பேன். பெத்தவங்க பார்த்து வச்ச பொண்ணை எனக்கு பிடிக்கல, பொண்ணை கொஞ்சம் பிடிச்சாலும் தாலி கட்ட பிடிக்கல, தாலி கட்ட நினைச்சாலும் ஜாலி பொண்ணை பிடிக்கல. இந்த பாட்டை பாடினேன். கன்னடம் கூட ஒரு பாட்டு பாடினேன், மன்மதா அப்படின்னு ஒரு பாட்டு படத்துல. ரூக்கு கன்னடா அது ஐயோ எனக்கு கன்னடம் தெரியாது. இது அப்படியே தெலுங்குல பாட போகும்போது அப்ப சொன்னாரு நான் வந்து தமிழ் மாதிரி வினரா வினரா விண்டே செப்புத்தா மஞ்சி மாட்டனி. ஓ தப்பு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா ஃபுல்லா மலையாளம் எனக்கு சரியா வரல. ஆனா அந்த மாதிரிதான் கேரக்டர்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு விட்டாங்க. மலையாளம் தப்பா பாடுறதுதான் வேணும்னு சொல்லி எனக்கு விட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பாடியிருந்தாலும் சுப்பையா அண்ணங்கிட்ட நான் வந்து ராஜா சார் கிட்ட இன்சார்ஜா அவர் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி அண்ணா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார்கிட்ட எப்படியாவது பாடணும் அப்படின்னு சொல்லி பிரசாத் ஸ்டுடியோவில் போய் சிடி கொடுத்தேன். உன்னை தெரியும் முகேஷ் எதுக்கு சிடிலாம் நான் சார்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா வாசுன்னு ஒரு அண்ணன் சொன்னேன் இல்லையா ராஜா சார் அவர்கிட்டையும் சொன்னேன். அவர் கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா அப்படின்னாரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது கலசா ஸ்டுடியோ போயிடுப்பா உங்க கூட ஒரு ஃபீமேல் சிங்கரையும் கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னாரு. அப்படிங்களா சரிங்கண்ணா அப்படின்போது கலசா ஸ்டுடியோனா யுவன் சாராக தான் இருக்கும், பிரசாத் ஸ்டுடியோனா ராஜா சார். அப்படியா சரின்னு சரி எங்கே கிடைச்சாலும் அது சந்தோஷம் தானே அப்படின்னு நானும் பிரியதர்ஷினி சிங்கர் இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் அப்போ மேடைகளில் நிறைய கட்சியில் பாடினது இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க வாமா போகலான்னு. சரிங்கண்ணா அப்படின்னு நாங்கள் 2 பேரும் போனால் நான் நினச்ச மாதிரி யுவன் சார் ரெக்கார்டிங். அப்போ நான் வெயிட் பண்ணிட்டு திடீர்னு சிம்பு சார் வெளியே வந்தார். வந்துட்டு யார் முகேஷ்னு சார் நான் தான் சார் இந்த மாதிரி என் படம் தான் இது சிலம்பாட்டம் படம் பண்ணுறோம், இந்த சென்னை ஸ்லாங்லாம் பாடுவீங்களா சார்? பாடுவேன் சார். அப்படியா சரி நீங்கள் பாடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ என்னம்மா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் முதல்ல நார்மலாக ஒரு வெஸ்டர்ன் ஃபீல்டில் தான் சிம்பு சார் பாடியிருப்பார். அதை ட்ராக்ல அவர் வாய்ஸ் தான் இருந்தது. அப்போ இதை வந்து சென்னை ஸ்லாங்கை மாற்றி பாடணும் அப்படின்னோடனே சரி ஓகே. அப்போ நான் மேடைகளில் கமல் சார் பாட்டெலாம் பாடுவேன். காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது இந்த மாதிரி பாட்டெலாம் ஸ்டேஜில் பாடலாம். நீங்கள் பாடும்போது சென்னை ஸ்லாங்குக்கே ஒரு அருமையான ஒரு கர்நாடக மியூசிக் கலந்து ஒன்று வந்த மாதிரி இருக்கு இல்லை? அதாவது அதுவே சென்னை ஸ்லாங். அது இன்னமா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் இல்ல காரணம் பழைய பாட்டுங்கெல்லாம் அந்த டச் வருது. அதான் அப்போ இதை வந்து இப்படி பண்ணோம் நம்ம பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் ஓட்காவை போடலாம் ஓடி பாடி ஆடலாம் வேர் இஸ் த பார்ட்டி நம்ம வீட்டுல பார்ட்டி வானோன்னு ஓ நைஸ் இப்படிதான் வேணும் அப்படின்னு சொன்னது. ஸோ சிம்பு சார் ஓகே நைஸ் இப்படியே பாடிடுங்க பாட்டு ஃபுல்லா அப்படின்னு சொல்லி பாடினேன். அந்த டைலாக்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை சிரிச்சுட்டே போகணும். அந்த ரெக்கார்டிங் பயங்கர சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும். நான் இது கொஸ்டல் ஆகுது டப்ளிங் பாஷ் எல்லாம் மூட்டுக்குது அந்த டைலாக்லாம் சொல்லும்போது எல்லாம். ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணி அந்த ரெக்கார்டிங் நடந்தது. நினச்சி பார்க்கல அது பயங்கர ஒரு ஹிட்டாக எனக்கு அமையும்னு. அது உண்மையில ஆச்சரியம். அதை சில பாட்டில் அதுக்கு முன்னாடி சில பாட்டில் பாடும்போது இது எனக்கு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது மக்களுக்கு பேசப்படலை. ஆனால் இது பயங்கர ஹிட் ஆச்சு எனக்கு. இது இன்னொரு ஆச்சரியம் தெரியுமா? அதுவா ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணது யாருன்னா, அப்போ சின்மய் வந்து ஆர்ஜே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. அப்போ எனக்கு காலையில் ஒரு 5-6 மணி இருக்கும் தூங்கிட்டு இருக்கேன். ஃபோன் வருது. ஃபோன் பண்ணால் ஹலோ நான் சின்மய் பேசுகிறேண்ணா. அண்ணா சூப்பராக பாடிருக்கீங்கண்ணா. வேர் இஸ் த பார்ட்டி கேட்டு வேர் இஸ் த பார்ட்டி. ஆமாம் நான் அந்த சின்மய் என்னம்மா பண்ணலான்னு ஒருத்தர். ஆமாம்மா இப்போ வேர் இஸ் த பார்ட்டி கரெக்டாக யுவன் சாருக்கு பண்ணம்மா. அந்த பாட்டு சூப்பராக இருக்குண்ணா. உங்களுக்கு செம்ம ஹிட் இந்த வருஷம். உங்களுக்கு அது நல்லா இருக்கும். நான் அப்படியாம்மா
அப்படி அவங்க முதல்ல அவங்க தான் விஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாட்டு சொன்ன மாதிரி பட்டி பட்டி தொட்டிலாம் தொட்டியெல்லாம். ஒரு பெரிய ஹிட் இன்னைக்கு அதாவது என்னன்னா இந்த டிஸ்கோ கிளப் எல்லாம் போறாங்க அப்படின்னா அங்க இந்த டிஜே ப்ளே பண்றதுல எல்லாருக்கும் என்ஜாய்மெண்ட் உள்ள பாட்டு இந்த பாட்டு அப்படி போடு இதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட். ஆமா அந்த லிஸ்ட்ல அந்த வேர் இஸ் அ பார்ட்டி வந்து லிரிக்ஸும் அந்த மாதிரி. ஆமா ஆமா. நான் என்ன யாட் அப்படின்னு பாஷாலாம் முடியுது. அப்ப அந்த பப்பு வேற ஃபேமஸ். ஆமா பப்பு ஃபேமஸ், எல்லாமே ஃபேமஸ். அப்போ ஆமா. சூப்பரான விஷயம் தான் அது. ஸோ அந்த பாட்டுக்கு அப்புறம் ஒரு கெரியர் இப்பெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டு ஹிட் ஆகி உடனே சோசியல் மீடியாவில் ப்ராப்ளம் ஆகி அடுத்தடுத்து பார்த்தா அவர் வந்து பயங்கர பெரிய லெவலில் போயிடுவாங்க. ஒரே பாட்டில் ஓகோன்னு அண்ணாமலை படத்தில் அந்த மாதிரி வாழ்க்கை இல்லை, அது நடக்கும். அப்போ எப்படி? அப்போ வந்து இப்போ அந்த பாட்டு பாடி இதுக்கு சோசியல் மீடியாவில் இருந்துதான் அண்ணாமலை மாதிரி தான், அண்ணாமலை பாட்டு மாதிரி தான் இது. இந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் வந்து இதே ஸ்டைல எங்க 2 பேரை கூப்பிட்டு பாட்டு கொடுத்தாங்க. இந்த சென்னை தமிழ்ல சின்ன சின்ன படங்கள்லயும் இந்த மாதிரி பாட்டு பண்ணும்போது, அதுக்கப்புறம் இந்த பார் ஸ்டைல்ல சார் இவர் வந்து ஹீரோ வந்து ட்ரிங்க் பண்றாரு, ட்ரிங்க் பண்ணிட்டு பாடுறாரு, அவர் சென்னை ஸ்லாங்ல பாடுறாரு, இப்படி நிறைய பாட்டு எனக்கு கொடுப்பேன். வேற என்ன பாட்டு அது மாதிரி இருந்து இதே மாதிரி சிம்லர் ஏதாவது ஒண்ணு? நான் அந்த மாதிரி பாட்டுன்னா எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அந்த ஸ்லாங்லயே நான் வந்து ஆறுன்னு ஒரு படம் தேவிஸ்ரீ பிரசாத் சாருக்கு பாடியிருப்பேன். ஓகே. சூர்யா சார் நடிச்ச படம். அதுல வந்து தொகைரா பாடியிருப்பேன். நான் மருதமலை பாட்டு சொன்னேன் இல்லையா? ஆமா. அதுல வந்து 6ல சோடா பாட்டில்னு ஒரு பாட்டு இருக்கு. அது வந்து சங்கர் மகாதேவன் சார் பாடுவார். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தொகைரா இருக்கும். 5 கிலோ அரிசி வாங்கி பஞ்சு பஞ்சா வேக வச்சு பானையில ஊத்தியத புதைச்சு வச்ச மண்ணுக்குள்ள போதையில புதைச்ச இடம் தெரியலையே, இப்படி தொகைரா பாடியிருப்பேன். இது மாதிரி சென்னை ஸ்லாங்ல பாடினேன். அப்போ தேவிஸ்ரீ பிரசாத் சார் இந்த தொகைரா மட்டும்தான் வேணும்னு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தேவிஸ்ரீ பிரசாத் சாரே எனக்கு சூப்பரான ஹிட் சாங்லாம் கொடுத்தாரு. தனுஷ் சாரோடைய குட்டி அப்படின்னு ஒரு படத்துல நீ காதலிக்கும் பொண்ணு அப்படின்னு ஒரு பாட்டு. நீ காதலிக்கும் பொண்ணு காதலிக்கலைன்னா கவலைப்படாதே கண்ணா கவலைப்படாதே, அந்த பாட்டு. அதுல கண்ணு 2 ரங்கராட்டினோம் அந்த பாட்டு. அந்த பாட்டு. ஆமா அந்த பாட்டுல ஒரு 4 லைன் 2 சரணத்துல தனுஷ். ஆமா அது பாடிருப்பேன். எல்லாம் அதுல இது எல்லாமே ஒரு டான்ஸ் நம்பர்ல. ஆமா டான்ஸ் நம்பரா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு வேங்கைன்னு ஒரு படம் பண்ணாரு தேவிஸ்ரீ பிரசாத் சார். அதுல வந்து பெத்தவங்க பார்த்து வச்ச பொண்ணை எனக்கு பிடிக்கல, பொண்ணை கொஞ்சம் பிடிச்சாலும் தாலி கட்ட பிடிக்கல, தாலி கட்ட நினைச்சாலும் ஜாலி பொண்ணை பிடிக்கல, இந்த பாட்டை பண்ணேன். இது வந்து அவருக்கு தமிழ்ல பிடிச்சதுனால தெலுங்குல நான் பண்ணேன்பா. ஃபர்ஸ்ட் தெலுங்கு ஸ்ட்ரைட் வாய்ப்பு. ఏం చెప్తావు నువ్వు తెలుగు? నేను తెలుగులో మాట్లాడుతుంటా. அது தெலுங்கு காது, தெலுங்கு பீப்புள் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நாங்க தெலுங்கு மாதிரி பேசுவோமே தவிர தெலுங்கு பேச மாட்டோம். சொல்லுங்க. தெலுங்குல எனக்கு 2 லைன். ஏன்னா தெலுங்குல இது வரைக்கும் நீங்க பாடிதான். அது ஜூனியர் என்டிஆர் சார் நடிச்ச படம். నాకు చాలా ఇష్టం. அது என்டிஆர் கார் காது, ஜூனியர் என்டிஆர். இப்போ என்டிஆர் திடீர்னு மனோனையும் சேர்த்து பாக்குற மாதிரி இருக்கு உங்ககிட்ட. என்னையா பாடியா சீக்கிரம். அது வந்து தெரிஞ்ச வரைக்கும் பாடுற தெலுங்கு மக்கள் தான் மன்னிச்சிருக்க. ஜாத்தரலோ ஜீன்ஸ் வேசுக்குன்ன புட்ட பொம்மலா அப்படின்னு வரும். அவ்வளவுதான், அதுக்கு மேல எதிர்பார்க்காது. இதுவே தப்பு. நிறைய ஒரே ஒன்னு வரும். நான் நடுவில் வந்து பேசிட்டேன். ஜாத்தரலோ ஜீன்ஸ் வேசுக்குன்ன புட்ட பொம்மலா. ஏமி ஏமி. வாவ் வண்டர்ஃபுல். ஸோ தெலுங்குல அந்த பாட்டு சூப்பர். அதுக்கு முன்னாடி நான் வந்து தெலுங்குல நான் பாடின பாட்டு டப்பிங்ல வரும்போது நான் பாடியிருக்கேன். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா லைன் பை லைன் வந்து தெலுங்கு தப்பா. ஆக்சுவலாக நான் இப்போ மார்க்கெட் வைஸ் வந்து நீங்க தமிழ் மார்க்கெட்டும் ஒரு பக்கம் இருந்தாலும் தெலுங்குல தேவிஸ்ரீ பிரசாத் பயங்கர பீக் மார்க்கெட். ஆமா இல்லையா? ஸோ தேவிஸ்ரீ பிரசாத் வந்து ஒரு படத்துல வாய்ப்பு கிடைக்குது. அவர் தெலுங்குலையும் இந்த பாட்டை பாட சொல்றாரு. இப்போ தெலுங்குல பாட சொல்லும் போது தெலுங்கு நம்ம கத்துக்கிட்டு நம்ம நிறைய பாடலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா ஏதாவது இருந்ததா? தெலுங்கு ஆனால் கற்றுக்கல. ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் ஈஸியாக புரிய வச்சாங்க. எப்படின்னா ஜாத்தரலோ ஜீன்ஸ் வேசு குன்ன புட்ட பொம்மலா அப்படின்னா ரொம்ப தமிழ் மாதிரி அழுத்தி சொல்லக்கூடாது. இப்போ ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம தமிழ்ல இருந்தா ரொம்ப இப்போ அகரம் இப்போ சிகரம் ஆச்சு அப்படின்னு நம்ம பாடும்போது இதுவும் தெலுங்கு ஜாத்தரலோ ஜீன்ஸ் வேசு குன்ன புட்ட பொம்மலா, அது புட்ட அந்த சில வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்க. சில ரொம்ப அழுத்தி பாடாதீங்க, ரொம்ப லைட்டா பாடுங்க, தெலுங்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஓகே. ஸோ ஆமாம், ஏன் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் நீங்க போகலன்னு நான் கேட்குறேன். அதாவது என்னன்னா தமிழ் பாட்டு தமிழ் கச்சேரி இங்கே கான்சன்ட்ரேட்